ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உருவில் 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு 21வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் சேனே புண்யே மர்த்தலோகம் விஷந்தி ஏவம் த்ரயி கர்மம் அனுப்ரபன்னா கதா கதம் காம காமா லபந்தே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். பொருளுரை. மேலுலகங்களுக்கு உயர்வு பெறுபவன் நீண்ட ஆயுளையும் புலனின்பத்திற்கான சிறந்த வசதிகளையும் அனுபவிக்கிறான். இருப்பினும் அவன் அங்கே நிரந்தரமாக வாழ அனுமதிக்கப்படுவதில்லை. புண்ணிய செயல்களின் பலன்கள் தீர்ந்த பிறகும் அவன் மீண்டும் இந்த பூமிக்கே திரும்பி அனுப்பப்படுகிறான். வேதாந்த சூத்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஜன்மாதஸ்யதா ஞானத்தின் பக்குவத்தை அடையாதவன் வேறு விதமாக கூறினால் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணர் என்பதை புரிந்து கொள்ள தவறியவன் வாழ்வின் இறுதி நோக்கத்தை அடைவதில் குழப்பமடைந்து மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறுவது பின்னர் மீண்டும் கீழே வருவது எனும் சுழலில் அகப்பட்டு கொள்கிறான். அவனது நிலை ராட்டினத்தில் அமர்ந்திருப்பதை போன்றதாகும். சில நேரங்களில் மேலே செல்கிறான், சில நேரங்களில் கீழே வருகிறான். மீண்டும் கீழே வருவதற்கான வாய்ப்பு இல்லாத ஆன்மீக உலகிற்கு ஏற்றம் பெறுவதற்கு பதிலாக உயர்ந்த லோகத்திலும் தாழ்ந்த லோகத்திலும் பிறப்பு இறப்பின் சுழற்சியில் சிக்கிக் கொண்டுள்ளான் என்பதே இதன் பொருளாகும். துன்பமயமான இந்த ஜட உலகத்திற்கு மீண்டும் திரும்பி வராமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சாலச் சிறந்ததாகும். नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. ஸோ முதல்ல உங்கள் எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே வழக்கம் போல் பகவத்கீதையிலிருந்து இன்றைக்கி 9வது அத்தியாயத்திலிருந்து 21வது ஸ்லோகம். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் தேவர்கள் வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத விவரித்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முந்தைய ஸ்லோகத்தோட தொடர்ச்சியாக இந்த ஸ்லோகமும் பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு எப்படி தொடங்குது? சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு அப்படின்னு தொடங்குறது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சுகத்தை அனுபவிச்சிருக்காங்க தேவர்கள் வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், தேவலோகத்தில் என்ன மாதிரி சுகத்தை அனுபவிக்கிறாங்கன்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, திரைவித்யா மாம் சோமபா பூத பாபா யஜ்ஞேரிஷ்வா ஸ்வர்ககதிம் பிரார்த்தயந்தே தீதம் தே புண்ணியம் ஆசாத்திய லோகம் சுரேந்திர லோகம் அஷ்னந்தி திவ்யான் திவிதேவ கபோகான். சொர்க்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாப விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து
அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். ஸோ சோமரசத்தை அருந்தி இந்திரலோகத்தில் இன்பத்தை அனுபவித்துட்டு சொர்க்கலோகத்தில் அத்தகைய பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் வீழ்கின்றனர். ஸோ இதுதான் கருத்து. பகவத்கீதையிலேயே இன்னொரு இடத்துல கிருஷ்ணன் சொல்கிறார், யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி பூத்தேஜ்யா யாந்தி மத்யாச்சினோ பிமாம். என்ன அர்த்தம்னா, தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களுடைய லோகத்துக்கு போவாங்க, பித்ருக்களை வழிபடுபவர்கள் பித்ருக்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போவாங்க, பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்கள் இருக்கிற இடத்துக்கு போவாங்க, என்னை வழிபடுபவர்கள் என்னுடைய லோகத்தை வந்து அடைகின்றனர் அப்படிங்கிறார். அப்போது பகவத்கீதையிலேருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாகிறது அப்படின்னா, இந்த நம்ம கேட்ட இந்த ஸ்லோகங்கள்லேருந்து எல்லா கடவுளும் ஒன்று, யாரை வழிபட்டாலும் கடைசியில் போய் சேர்ற இலக்கு ஒன்று தான் அப்படின்னு நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள்லாம் எல்லா கடவுளும் ஒன்று தாங்க, இந்த கடவுள் அந்த கடவுள் எல்லா கடவுளும் ஒன்று தான், கடவுளெல்லாம் வித்தியாசம் கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? தேவர்களை வழிபட்டால் தேவலோகத்துக்கு போவேன், பித்ருக்களை வழிபட்டால் பித்ருலோகத்துக்கு போவேன், என்னை வழிபட்டால் என்னுடைய லோகத்துக்கு வருவேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரியான வழிபாட்டில் ஈடுபடுறோமோ அந்த மாதிரியான பலன் வேறுபடுத்தி கொடுக்கப்படுது. ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, நீங்கள் வேலூர் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறீங்க, நீங்கள் சேலம் போகணும், அதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஆத்தூர் போகிற பஸ்ஸில் ஏறினா சேலம் போக முடியுமா? எல்லா பஸ்ஸும் ஒரே இலக்கு தாங்க போய் அடையுது. ஊருக்கு போகணும், அவ்வளோதானே, எல்லா ஊரும் ஒன்று தானே. அது சேலம்னா என்ன, ஆத்தூர்னா என்ன, ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி போக வேண்டியதானே. அப்படி தான் இருக்குது. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா வழிபாடும் ஒன்று தான். இது 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 சிறந்தது, இது தாழ்ந்தது எல்லாம் வேறுபடுத்தி பார்க்காதீங்க. ஏன் மதம் சிறந்தது, ஏன் கடவுள் சிறந்தவர்லாம் சண்டை போட்டுட்ருக்காதீங்க, எல்லாரும் ஒன்று தாங்க அப்படின்னு ஒரு பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி, ரொம்ப பரந்த மனப்பான்மையோடு பேசுகிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, கேட்குறதுக்கு. ஓ பரவாயில்லையே, இது நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளையும் ஏற்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு கருத்து, கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத ஒரு கருத்து. நம்ம என்ன செயல் செய்தாலும் நமக்கு எல்லா செயலுக்கும் பலன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்போ யாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யவே மாட்டான் இல்லையா? ஏன்னா கஷ்டப்பட்டாலும் என்ன கிடைக்கிற பலன் ஒன்று தான், கஷ்டப்படலைன்னாலும் கிடைக்கிற பலன் ஒன்று தான் அப்படின்னா, அப்போ எதுக்கு ஒருத்தன் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்? அப்போது நம்ம என்ன செயல் செய்தாலும் அந்த செயலுக்கான எதிர்வினை உண்டு. அதே மாதிரி வழிபாடுன்னு வரும்போது யாரை வழிபடுறோம், எதுக்காக வழிபடுறோம், என்ன நோக்கத்துக்காக வழிபடுறோம், இது எல்லாமே முக்கியமான கருத்து. இது ஒன்றொன்றும் தனித்தனியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது. எல்லாம் ஒன்றுன்றது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு கருத்து, அர்த்தமில்லாத ஒரு கருத்து. இப்போ எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னா, அப்போ ஏன் பகவத்கீதையில், பாகவதத்தில், சாஸ்திரங்களில், வேதங்களில் வெவ்வேறு கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? இப்போ ஒரே கடவுள்னு தானே சொல்லியிருக்கணும். அப்போ ஏன் 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, சிவன் இருக்கார், பிரம்மா இருக்கார், விஷ்ணு இருக்கார், மும்மூர்த்திகள் இருக்காங்க, இது மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் வெவ்வேறு சாஸ்திரங்களில் நிறைய வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் வெவ்வேறாக விளக்கப்பட்டிருக்கணும்? அப்போ எதுக்கு இத்தனை சாஸ்திரங்களில் இவ்வளவு கடவுள்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கணும்?
அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வழிபடக்கூடிய மக்களும் அந்தந்த நிலையை தான் அடைவாங்க அப்படிங்கிறது இங்கே தெளிவாகிறது. அப்படி தேவர்களை வழிபடக்கூடியவர்கள் தேவலோகத்துக்கு போய் இன்பம் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இந்த பூமியில் வந்து பிறக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற இந்த ஸ்லோகத்தில் நம்ம கேட்குற கருத்து. இப்போ தேவர்கள் யார் அப்படின்னா, சில பிரபுபாதர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அழகாக ஒரு எளிமையான உதாரணம் கொடுக்குறார். இப்போ இந்த பாரத வருஷம், இந்த பாரத பூமி அல்லது இந்தியா அப்படின்ற இந்த நாட்டில் அரசாங்கம் இருக்குது இல்லையா? இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஒருத்தர் இருக்கிறார். எல்லாத்துக்கும் உயர்ந்த பதவியில் அவர் இருக்கிறார். அவருடைய அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாட்டை நிர்வாகம் செய்கிறதுக்காக இராணுவத்துறை இருக்குது, பொருளாதாரத்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது. இந்த மாதிரி பலவிதமான துறை இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு மந்திரியை நியமிக்கிறாங்க, மந்திரி பதவி கொடுக்குறாங்க இல்லையா? ஆனால் பிரதம மந்திரி ஒருத்தர் தான். எல்லாரும் மந்திரி, ஆனால் பிரதம மந்திரின்றவர் ஒருத்தர். மற்றவர்கள் எல்லாம் அந்த பிரதம மந்திரிக்கு கீழே அந்த குறிப்பிட்ட துறையை நிர்வாகம் செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அந்த மாதிரி பகவானுடைய இந்த படைப்புன்ற இந்த ராஜ்யத்துக்குள்ள இந்த ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு துறைக்கும் ஒருத்தரை பகவான் நியமிக்கிறார். வருணதேவன் அப்படின்னா அவர் வந்து நீர்வளத்துறை மந்திரி. எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ, ஏரி, குளம், குட்டை, இந்த நீர்நிலைகள் எல்லாம் அவர் தான் பொறுப்பேற்கிறார். இந்திரன் அப்படின்னா அவர் தான் மழை பொழிகிறதுக்கு பொறுப்பேற்கிறார். எப்போ மழை பெய்யணும், எவ்வளோ மழை பெய்யணும், எங்கே மழை பெய்யணும் எல்லாத்தையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். குபேரன் அவர் தான் வந்து பொருளாதார மந்திரி. அவர் கையில் தான் ட்ரெஷர் இருக்குது. யாருக்கு எப்போ எவ்வளோ பணம் கொடுக்கணும் எல்லாத்தையும் அவர் தான் தீர்மானிக்கிறார். அதே மாதிரி வாயு, அக்னி, இந்த மாதிரி 33 கோடி தேவர்களுக்கும் ஒரு ஒரு துறை பகவானால் நியமிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படுறது. இப்போ இந்த தேவர்கள் அப்படின்றவர்கள் யாருன்னு கேட்டால், நம்மளை போல ஒரு ஜீவாத்மாக்கள். இந்த பௌதிக உலகத்துக்குள்ளே, இந்த பௌதிக உலகம் என்ற இந்த ராஜ்யத்தை நிர்வாகம் செய்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட மந்திரிகள். எப்படி இப்போ நம்முடைய இந்த இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரிகள் நம்மளை போல ஒரு பிரஜையை தேர்ந்தெடுத்து மந்திரி ஆக்கியிருக்கோம். ஓட்டு போட்டு ஒரு செல்வாக்குடைய ஒரு தகுதியுடைய நபர்னு நம்ம நினச்சி அவருக்கு ஓட்டு போட்டு அந்த பதவி நியமிக்கப்பட்டிருக்கு அவருக்கு. அது மாதிரி நம்மளை போல ஒரு சாதாரண ஜீவாத்மாக்களிலிருந்து ரொம்ப புண்ணியமான ஒரு ஆத்மாவை, ரொம்ப தகுதியுடைய ஒரு ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்படுறது. நீ இந்திரனா இரு, நீ வாயுவா இரு, நீ அக்னியா இரு அப்படின்னு சொல்லி இந்த பதவி அவங்களுக்கு கொடுக்கப்படுறது. இந்த 33 கோடி தேவர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அது. இந்திரன் என்றது அவருடைய பெயர் கிடையாது, அது வந்து அவருக்கான பதவி. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த இந்திய அரசாங்கம்ன்ற இந்த உதாரணத்தை ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். இப்போ இங்கே இருக்கிற பிரதம மந்திரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் பதவி வகிக்க முடியும், அதுவும் ஒரு பதவி. ஆனால் கிருஷ்ணருடைய நிலை, இந்த தேவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறாரு இல்லையா, நியமிக்கிறார் இல்லையா, அந்த பிரதம மந்திரியாக நம்ம ஒப்பிட்டு பார்த்த அந்த கிருஷ்ணருடைய நிலை பதவி கிடையாது. அது நிரந்தரமான நிலை. அது வந்து யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததோ அல்லது மற்ற தேவர்கள்லாம் சேர்ந்து அவரை பகவானாக நியமித்ததோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது
அவருடைய நித்தியமான நிலை. ஸ்வயம் பகவான் அவர். பகவான்றதுக்கான வரையறையே அதுதான். மற்ற எல்லாரும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள். ஏகலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆர் சப பிரித்யா. யார் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரோ, யார் தனக்கு மேலே எந்த ஒரு கட்டுப்பாட்டாளரும் இல்லையோ, அவர் தான் பகவான். இப்போ நம்ம எல்லாம் அப்படி கிடையாது, அல்லது தேவர்கள்லாம் அப்படி கிடையாது. இப்போ நம்ம இப்போ பிரபு இருக்காருன்னா, பிரபு வீட்டில் போய் அவர் தான் என்ன குடும்ப தலைவர், அவர் சொல்கிறபடி தான் கேட்பாங்க. மனைவி, குழந்தைங்க எல்லாரும் அவர் சொல்கிறபடி கேட்கலாம். ஆனால் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அவருக்கு மேலே பாஸ் இருக்கிறார். முதலாளி முன்னாடி கை கட்டி, சார் சொல்லுங்கள் சார், இல்லையா? இப்போ அவங்க பாஸ், அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், அவங்க முதலாளி முன்னாடி அவர் போய் கை கட்டி நிற்பார். ஸோ இப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இந்த 33 கோடி தேவர்கள் வரைக்குமே எல்லாரும் யார் முன்னாடியாவது இப்படி கை கட்டி நின்று ஐயா சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அப்படின்னா நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டவர்கள். இந்த 33 கோடி தேவர்கள், பிரம்மா சிவன் உட்பட இந்த 33 கோடி தேவர்களும், எல்லா ஜீவன்களும், இந்த உலகத்தில் இருக்கிற 84 லட்சம் வகையான சரீரங்களில் இருக்கிற எல்லா ஜீவன்களும் கட்டுப்பட்டவர்கள். உச்ச கட்டுப்பாட்டாளர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். ஆனால் அவரை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னா அதுதான் பகவான் கிருஷ்ணர். அப்போ இந்த கட்டுப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள் நமக்கு ஒரு நிரந்தரமான நிலையை கொடுக்க முடியுமா, நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவங்களுக்கே அந்த மாதிரி நிரந்தரமான நிலை கிடையாது. ஏன்னா இந்த பௌதிக உலகம் அப்படின்றதே ஒரு நிலையில்லாத ஒரு உலகம். இந்த பௌதிக உலகம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். காலசக்தியினால் இது அழிக்கப்படும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த யுகம் கலியுகம்னு சொல்லப்படுது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கலியுகம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகம் அப்படின்றது 4,32,000 வருடங்கள் கொண்டது. இப்போ ஒரு 5000 வருடம் சுமாராக ஒரு 5000 வருடங்கள் கழிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 4,27,000 வருஷம் இருக்குது இந்த கலியுகம் முடிகிறதுக்கு. இப்போ இந்த கலியுகம் மாதிரி இதுக்கு முந்தின யுகம் இருக்குது. அது 2 மடங்கு அளவு அதிகம், 8,64,000 வருஷம். அதே மாதிரி அதுக்கு முந்தின யுகம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 3 மடங்கு அதிகம். முதல் யுகம் சத்தியுகம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மடங்கு அதிகம். அப்போ 4,32,000 வருஷம் இன்ட்டு 10 போட்டோம்னா எவ்வளவோ அந்த அளவுக்கு இந்த 4 யுகங்களும் சேர்த்தா ஒரு யுக சுழற்சி. இந்த ஒரு யுக சுழற்சி அப்படின்றது பிரம்மாவோட ஒரு பகல் நேரம், 12 மணி நேரம். தலை சுத்துதா இப்பவே? ஸோ பிரம்மாவோட, அதாவது இந்த பூலோகத்திலிருந்து நம்ம மேலே போக 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 மேல் உலகங்கள், ஒவ்வொரு உலகமாக மேலே போக போக அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஆயுள் பல மடங்கு அதிகமாயிட்டே போகும். இப்போ இங்கே நமக்கு அதிகபட்சம் நமக்கு 100 வருஷம் அப்படின்னா, இப்போ இங்கே சொல்கிற மாதிரி இந்திரலோகத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே 10,000 வருஷம் வாழலாம். அதேவே இன்னும் மேலே போனோம்னா இன்னும் அதிகம் ஆயுட்காலம் இருக்குது. 1,00,000 வருஷம், 10,00,000 வருஷம், கோடி வருஷம். பிரம்மலோகம் இருக்கிறதுலே நீண்ட ஆயுளை கொண்டது, இருக்கிறதுலே உயர்ந்த லோகம். அந்த பிரம்மாவுக்கே மரணம் அப்படின்றது ஒன்று வரப்போகிறது. பல கோடி வருஷமாக அவர் வாழ போகிறார். இருந்தாலும் அவர் நிரந்தரமான நிலையில கிடையாது. அவருடைய வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லாதது. ஸோ இப்போ எதுக்காக இதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த தேவர்கள், இங்கே பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய இந்த தேவர்கள் வழிபாட்டினால நம்ம அடையக்கூடிய அந்த இலக்கு தேவலோகங்கள்,
அங்கே கிடைக்கக்கூடிய இன்பம், சோமரசத்தை அருந்துறது, இந்திரலோகத்தில் வந்து நீண்ட ஆயுளோட வசிக்கிறது, அங்கே இனிமையான இசையை கேட்கறது, ரம்பா, ஊர்வசி, மேனகா போன்ற அப்சரைகளுடைய நடனத்தை பார்க்கறது, இதெல்லாம் கேட்கும்போது ஆஹா இப்படிலாம் கூட இன்பம் இருக்கா, நம்மளும் இப்படி போய் அனுபவிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு போனால், எப்படி ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் அங்கே அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டு நம்மளும் அங்கே போகிறோம் பார்க்குறோம். ஆனால் அங்கே போனால் என்ன ஆகுது, இங்கே சாதாரணமாக 5 ரூபாய்க்கு விற்கிற பஜ்ஜியும் அங்கே 50 ரூபாங்கிறான். இல்லையா? நீங்கள் அங்கே போவேன், இங்கே ஏற்காட்டுக்கு போங்க, இங்கே 10 ரூபாய்க்கு விற்கிற பொருள் அங்கே 30 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு மாங்காய் கீத்து வாங்கினீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா. அப்படின்னா நீங்கள் மேலே போக போக எப்படி ஆயுள் அதிகமாகுதோ, இன்பம் அதிகமாகுதோ, அதே மாதிரி செலவும் அதிகமாகுது. அங்கே செலவுன்னா என்ன, நம்ம சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாம் குறையும். எப்படி நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் பாக்கெட் உள்ளே போகும்போது நிறைஞ்சிருக்கும், போய் கொஞ்சம் நேரம் ஆக 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 பாக்கெட் அப்படியே வீக்கம் குறைஞ்சிட்டே போகும். ஒவ்வொரு பொருளும் வாங்கும்போதெல்லாம் எடுத்து எண்ணி பார்ப்பேன், மீதி எவ்வளோ இருக்குது, மீதி எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் தங்கலாம், இன்னும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்போம் இல்லையா? நிறையா பணம் இருக்குன்னா 4 நாள் 5 நாள் தங்கி கூட இருந்துட்டு வரலாம். பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் திரும்பி வரணும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னா போன உடனே எதையோ அப்படி ஒரு கொஞ்ச நேரம் செலவழிச்சிட்டு வந்ததுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு என்ன ஓடி போயிடணும் அப்படின்னு ஓடி வந்துட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொர்க்கலோகங்கள் அப்படின்றது ஒரு பெரிய கற்பனையில் நம்ம பெரிய ஒரு கனவை வளர்த்துட்டு இருக்கலாம், அங்கே போனால் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்னு. ஆனால் அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இன்பமும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையும் சரி, நிலையானது கிடையாது, எல்லாமே தற்காலிகமானது. அப்போது சில பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் என்ன சொல்கிறார் கடைசியில், துன்பமயமான இந்த ஜட உலகிற்கு மீண்டும் திரும்பாமல் ஆன்மீக உலகை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிறைந்த நித்திய வாழ்வை பெறுவதே ஒருவனுக்கு சாலச் சிறந்ததாகும். சச்சித் ஆனந்தம். நம்ம எல்லாரும் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிரந்தரமாக வாழணும், அறிவுபூர்வமாக இருக்கணும், நமக்கு தெரியலேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அதே மாதிரி ஆனந்தமாக இருக்கணும், துன்பம்னா என்னன்னே தெரியாமல் வாழணும். இதுதான் நம்ம எல்லாரும் விரும்புகிறது. இங்கே எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுல தொடங்கி வேலைக்கு போகிறதுலேருந்து கல்யாணம் பண்ணுறதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நம்ம வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு செயலும் இந்த சச்சிதானந்த வாழ்வை அடையிற நோக்கத்தோடு தான் இருக்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது எங்கே அடையிறது, எப்படி அடையிறதுன்றது நமக்கு தெரியல. ஆனால் பகவத்கீதை நமக்கு அது தெளிவாக சொல்லி கொடுக்கறது. இப்போ நமக்கு பகவத்கீதை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம செஞ்ச மிக பெரும் பாக்கியம். ஏன்னா இங்கே பகவான் நமக்கு உண்மையை மிக தெளிவாக விளக்குறார். எது உண்மை அப்படின்றது இங்கே நமக்கு தெளிவு பெறுது. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் மக்கள் ஆன்மீகன்ற பேரில் இன்றைக்கி எவ்வளவோ அபத்தங்களை பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளவோ நம்ம காலத்தை வீணடிச்சிட்ருக்காங்க, எவ்வளவோ பேர் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க, நம்முடைய சக்தியை வீணடிச்சிட்ருக்காங்க. ஆனால் புத்திசாலித்தனமாக பகவான் சொல்லக்கூடிய இந்த உபதேசங்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. இந்த பிறவியை நம்ம கடைசி வாழ்க்கையை ஆக்கி கொள்ள முடியும். மறுபடியும் நம்ம இந்த உலகத்தில் பிறக்காமல் இருக்கணும், மறுபடியும் இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சுழற்சியில் சிக்காமல் இருக்கணும், மறுபடியும் நம்ம வயோதிகத்தை அடையாமல் மறுபடியும் வியாதி வரக்கூடாது, மறுபடியும் நம்ம மரணத்தை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, புத்திசாலியாக இருந்தால் அப்படி நினைப்பாங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க.
அப்படி நம்மளும் ஒரு புத்திசாலியாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை நமக்கு கடைசி. அதுக்கு பிரபுபாதர் நமக்கு ஆச்சாரியர் உத்தரவாதம் கொடுக்கிறார், கிருஷ்ணர் உத்தரவாதம் கொடுக்கிறார். ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வைத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நாயத்தி மாமேதி அர்ஜுனா. அர்ஜுனா, மறுபடியும் நீ இந்த உலகத்தில் பிறவி எடுக்க வேண்டியது கிடையாது. புனர்ஜன்ம ந வித்தியத்தை. புனர் அப்படின்னா மறுபடியும், ஜன்மன்னா பிறப்பு. மறுபடியும் நீ இங்கே பிறவி எடுக்க வேண்டியது கிடையாது. எப்படி? கிருஷ்ணரை உள்ளபடி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் யாருன்னு தெரியாம கிருஷ்ணலோகத்துக்கு நம்ம போறதுன்றது சுலபம் கிடையாது. போறதுக்கான விருப்பமே நமக்கு வளராது. இப்போ சிங்கப்பூர் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் போகாதவங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ உங்களுக்குள்ள சிங்கப்பூரை பற்றி பல விஷயங்கள் இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்குறீங்கன்னு வைங்க. சிங்கப்பூர்னா அங்கே எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி குப்பையே இருக்காது. எங்கே பார்த்தாலும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். மக்கள்லாம் சாலை விதிகளை ரொம்ப கவனத்தோடு கடைபிடிப்பாங்க. யாரும் ஏன்னா ரெட் சிக்னல் போட்டிருக்கும் போது கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க. எல்லாரும் சாலை விதிகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிப்பாங்க. பொது இடங்களில் பீடி சிகரெட்டு குடிக்கிறது, பாக்கு போட்டு துப்புறது, இந்த மாதிரி இடங்கள் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே எல்லாரும் எல்லாத்துக்கும் வரிசையில் தான் போவாங்க. அடித்து பிடிச்சி போய் சீட்டு போடுறது, பஸ்ஸில் ஏறுறதுக்கு எதுக்காக இருந்தாலும் வரிசையில் தான் போவாங்க. இப்படி சிங்கப்பூரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகிறேன்னு வைங்க. ஓ, அப்படிலாம் கூட இடம் இருக்கா, அப்போ நம்மளும் அங்கே போய் பார்க்கணுன்ற எண்ணம் வரும் இல்லையா? சிங்கப்பூர்னா சும்மா வெறும் ஊர் பேரை சொன்னால் மட்டும் போதாது, ஆசை வந்துடாது நமக்கு. ஆனால் அங்கே இதெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய மிருக காட்சி சாலை இருக்குது. அங்கே போனால் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள்லேருந்து வெவ்வேறு மிருகங்களை கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மீன் பற்றின ஒரு ஜூ இருக்குது. அங்கே பல ஆயிரக்கணக்கான மீன்கள் அங்கே வச்சுருக்காங்க. இது மாதிரி அந்த ஊரை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போகிறேன்னு வைங்க. கேட்க 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 நிறைய எவ்வளவு அதிகம் கேட்குறோமோ அவ்வளவு அந்த ஊருக்கு நம்மளும் ஒரு நாள் போய் பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு ஆசை வரும் இல்லையா? எந்த ஊருக்காக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் நம்ம அடையணும் அப்படின்னா அதை பற்றி நிறைய கேட்க கேட்க தான். இப்போ ஏற்காடுக்கு போகணும் போதே, ஏற்காடு ஒரு ஊர் அப்படின்னு சும்மா தெரிஞ்சிட்டா மட்டும் நம்ம போயிட முடியாது, போகணுன்ற ஆசை வந்துடாது இல்லையா? அதே மாதிரி தான் கிருஷ்ணருடைய லோகத்தை பற்றியோ கிருஷ்ணரை பற்றியோ நம்ம எவ்வளவு அதிகம் கேட்குறோமோ அந்த அளவுக்கு தான் அங்கே போகணுன்ற ஆசை வரும். கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் அவர் கூட பழகிறதுக்கு, அவர் கூட பேசுறதுக்கு, அவர் கூட விளையாடுறதுக்கு நமக்கு எப்படி ஆசை வரும்? கிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் எல்லா உயிர்களுக்கும் மிகச்சிறந்த நண்பராக இருக்கிறார். எல்லாருடைய நன்மையை மட்டுமே கருதக்கூடியவர். நம்ம எந்த பின்னணியை சேர்ந்தவங்க, எந்த ஜாதி, எந்த ஊர், என்ன இனம், எதை பற்றியும் அவர் பொருட்படுத்துறது கிடையாது. நம்ம அன்பு செலுத்துறதை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நபர் அப்படின்றத நம்ம கேட்க கேட்க கேட்க, ஓ அப்படிப்பட்டவர் கூட நம்மளும் பழகணும், அப்படிப்பட்டவர் நம்மளும் ஒரு நண்பராக இருக்கணும், அப்படிப்பட்டவர் கூட நம்மளும் நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு விருப்பம் வரும். அதே மாதிரி அவருடைய லோகத்தை பற்றி, அவர் கூட இருக்கக்கூடிய பக்தர்களை பற்றி எவ்வளவு அதிகம் கேட்குறோமோ அவ்வளவு நம்ம அங்கே போகணுன்ற விருப்பம் நமக்கு வரும். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணருடைய உபதேசங்கள் இங்கே இருக்குது பகவத்கீதையில். கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை கேட்க கேட்க இப்படிப்பட்ட அருமையான உபதேசங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் கூட இருந்தால் இன்னும் எவ்வளவோ நம்ம கற்றுக்க முடியும். எப்போவோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திரத்தில் பேசின இந்த
3/4 மணி நேரம் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண இந்த பகவத்கீதையிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்கே. வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்கிறார், ஆத்மாவை பற்றி சொல்லியிருக்கிறார், கர்மாவை பற்றி சொல்லியிருக்கிறார், மறுபிறவியை பற்றி சொல்லியிருக்கிறாரு, தேவர்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளவு விவரங்கள் இருக்கே. அப்போ அவர் கூடவே இருந்தால் இன்னும் அவர்கிட்ட இருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஆசை வருமா வராத? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நம்ம கேட்கணும். பகவானை பற்றியும், பகவானுடைய லோகத்தை பற்றியும், பகவானுடைய பக்தர்களை பற்றியும், பகவானுடைய உபதேசங்களை பற்றியும், பகவானுடைய நாமத்தையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கேட்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதனுடைய பெருமைகள் நமக்கு உணர முடியும். அந்த பெருமைகள் நமக்கு தெரிய தெரிய அங்கே போகணுன்ற ஆசை நமக்கு வரும். அந்த ஆசை வரும்போது நம்ம அதை அடையிறதுக்கான முயற்சி எடுப்போம். அந்த ஆசையே இல்லாமல் நம்ம அங்கே போகிறதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டோம். சிங்கப்பூர் போகணுன்னு ஆசையே இல்லாமல் இருக்கும்போது பாஸ்போர்ட் வாங்கணும், வீசா வாங்கணும், நம்ம அங்கே போனால் யாரை பார்க்கணும், என்ன எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நம்ம திட்டமிட போகிறோமா என்ன? முதல்ல ஆசை வரணும். ஆசை வந்தால் தான் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம முன் வருவோம் இல்லையா? ஸோ அப்போ வைகுண்டம் போகணும், கிருஷ்ணரோட இருக்கணும் அப்படின்னா அப்போது நம்ம ஆசையை வளர்த்துக்கணும். அந்த ஆசை வளரணுன்னா நிறைய கேட்கணும். நிறைய கேட்டோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகலாம். அங்கே போனால் மறுபடி இங்கே வர வேண்டியது கிடையாது. அது இல்லாமல் இங்கே கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நீங்கள் பிரம்மாவை வழிபட்டாலும் சரி, இந்திரனை வழிபட்டாலும் சரி, அல்லது எந்த 33 தேவர்களை வழிபட்டாலும் சரி, அல்லது அருவவாதிகள் மாதிரி பிரம்ம ஜோதியில் போய் ஐக்கியமாகணும்னு நினைச்சாலும் சரி, சில பேர் அப்படி சொல்லுவாங்க, கடைசியில் எல்லாம் பிரம்மன் தாங்க, ஒளி தாங்க எல்லாமே, வெறும் வெளிச்சம்தான் எல்லாமே, அதுதான் சுப்ரீம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அருவவாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் பரமபுருஷ பகவானுடைய திருவடிகளில் அடைக்கலம் பெறாத பட்சத்தில் திரும்ப இங்கே வந்து தான் ஆகணும். மற்றது எதுவுமே நிலையான இடம் கிடையாது. ஏன்னா வேற எங்கே போனாலும் ஆத்மா முழு திருப்தி அடையாது. ஆத்மா திருப்தி அடையணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு ஈடுபாடுகள் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிரம்ம ஜோதியில் போய் ஐக்கியமாகறேன்னு சொல்லி சிலர் வேதம் எல்லாம் படித்து ஞானத்தை வளர்த்துக்கிட்டு நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மான்றதை உணர்ந்து இந்த உடலிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கணும்னு சொல்லி தன்னை விடுவித்துக்கிட்டு பிரம்ம ஜோதியில் போய் ஐக்கியமாவாங்க. ஆனால் பிரம்ம ஜோதியில் ஐக்கியமாயிட்டிங்கன்னா அங்கே ஒரு செயல்பாடும் கிடையாது. ஆனால் இயற்கையாகவே ஜீவாத்மாவான நம்ம செயல்பாடுகளை உடையவர்கள். நம்ம செயல்படாமல் இருக்க முடியாது. இயற்கையிலே நம்ம பலவிதமான செயல்பாடுகளை கொண்டிருக்கோம். நமக்கு வாய் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, கை கால்கள் இருக்குது, இந்த மாதிரி பல புலன்கள் இருக்குது. இந்த புலன்கள் எப்போவுமே ஏதாவது ஒரு விதமான செயலில் ஈடுபட்டுகிட்டே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே இறுக்கி கட்டி வச்சுட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னா முடியுமா? இருக்க முடியாது. எதுவுமே செய்யக்கூடாது. எந்த புலனையும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க, அது சும்மா இருங்க அப்படின்னா எப்படி முடியும்? சில நிமிஷம் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பிரம்ம ஜோதிக்கு போனால் அப்படி தான் இருக்கணும். ஆனால் ஜீவாத்மாவான நம்ம அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் திரும்பவும் நமக்கு அதை விட மேலே இருக்கக்கூடிய வைகுண்டத்தை பற்றி தெரியாததுனால நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பௌதிக உலகம்தான்றதுனால மறுபடியும் இங்கே வந்தாகணும். சில பிரபுபாதர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நடைமுறை அனுபவத்தை சொல்கிறார். ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் கொடுக்குறார். அவர் சந்நியாசம் ஏற்கிறதுக்கு முன்னாடி குடும்ப வாழ்க்கையில் இருந்தபோது, அவர் இளம் வயதில் இருந்தபோது திருமணமாகி அவருக்கு சில குழந்தைகள் இருந்தாங்க. அதில் ஒரு பையனை குறிப்பிட்டு சொல்கிறார். அந்த பையன் சின்ன குழந்தையாக இருந்தபோது, சின்ன குழந்தைங்க எப்போவும் ரொம்ப குறும்புத்தனமாக இருப்பாங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக பசங்கன்னா ரொம்ப குறும்புத்தனம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குறும்புத்தனத்தோடு இருக்கும்போது பிரபுபாத் சொல்கிறார், சில சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், தூக்கி அப்படி மேலே அந்த அலமாரி மேலே உட்கார வச்சுருவாராம் உயரத்தில் அந்த குழந்தையார்.
இப்போ அங்கிருந்து அவனால் கீழே இறங்க வர முடியாது, சின்ன பையன். ஆனால் அங்கே மேலே இருந்து எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா மேலே உயரத்தில் உட்காந்துருக்கான், விழுந்துருவான்ற பயம் இருக்குது. அங்கே இடமும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது. அங்கே விளையாடவும் முடியல, பொழுதும் போக மாட்டேங்குது. அப்படின்னா அவனுக்குள்ள ஒரே பதட்டம், பயம் வருது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி கை கால் எல்லாம் சும்மா வச்சுட்டு இருக்க முடிய மாட்டேங்குது. அந்த குழந்தையோட நிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜீவாத்மா பிரம்மஜோதிக்கு போனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அல்லது நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரி தேவலோகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா புண்ணியம் தீர 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 அடடா நம்ம இன்னும் இவ்வளோ நேரம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் அது வேற வேதனையாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம புண்ணியம் தீர்ந்த உடனே மறுபடியும் இங்கே வந்தாகணும். ஸோ பிரம்மஜோதிக்கே போனாலும் சரி, தேவலோகத்துக்கே போனாலும் சரி, மறுபடியும் இங்கே பிறக்கணும். பிறந்தோம் அப்படின்னாலே பிறக்கும்போதே மரணம் நிச்சயிக்கப்படுது. ஜாத்தஸ்ய துருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருத்யஸ்ய. எப்போ நம்ம பிறக்கிறோமோ பிறக்கும்போதே நம்முடைய மரணமும் உறுதியாயிடுது. அப்போ இந்த பிறப்புக்கு இழப்புக்கு இடையில வயோதிகம் இருக்குது, வியாதி இருக்குது. இந்த நாளத்தையும் நம்ம யாராவது தவிர்க்க முடியுமான்னா முடியாது. யாராவது விரும்புகிறோமான்னா யாரும் விரும்புறது கிடையாது. யாராவது விரும்புகிறோமா, எனக்கு வியாதி வரணுங்க, ரொம்ப நாள் ஆச்சு வியாதி அட்லீஸ்ட் கொஞ்சம் சளி காய்ச்சலாவது வந்தால் பரவாயில்ல அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? ஒன்றும் வரலன்னா பரவாயில்ல, ஒரு சுற்றி கொடுங்க, நான் வேணால் விரலை நசுக்கிக்கிறேன் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இல்லை, நம்ம விரும்பாமையே அது வருது. நம்ம விரும்பலை, ஆனால் தவிர்க்கவும் முடியல. வயோதிகம் அது மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், நிறைய இந்த ஹேர் டை பண்ணிக்கிறாங்க வயசானவங்கெல்லாம் கூட. ஏன்னா வயோதிகத்தை அவங்க விரும்பலை, இளமையாக காட்டிக்க விரும்புகிறாங்க. விரும்பாத விஷயம், ஆனால் தவிர்க்க முடியல. அதே மாதிரி தான் மரணம். நம்ம விரும்பாத விஷயம், தவிர்க்க முடியல. எவ்வளோ காசு கொடுத்தாவது தவிர்க்க முடியுமா? எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் தவிர்க்க முடியுமா? அதை யாராலையும் முடியாது. அதுதான் பிரச்சனை. இதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய உண்மையான பிரச்சனை. ஸோ அப்போ இந்த பௌதிகத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப வரோம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் இந்த பிறப்பு இறப்பு முதுமை என்ற இந்த சுழற்சியிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. இதனால தான் பிரபுபாதர் இங்கே சொல்கிறார், எந்த உலகத்தை அடைந்தால் ஆனந்தமும் அறிவும் நித்திய வாழ்வும் நம்ம அடைவோமோ, சத் சித் ஆனந்தா, இந்த 3 விஷயங்கள். சத் அப்படின்னா நிரந்தரம், நிரந்தரம் அப்படின்ட்டா இது தற்காலிக உலகம். இங்கே எல்லாமே தற்காலிகம். இந்த சரீரம் தற்காலிகம், இந்த உறவுகள் தற்காலிகம், இந்த உடைமைகள் தற்காலிகம், இந்த உலகமே தற்காலிகம். எதுவும் நிரந்தரம் கிடையாது. சொல்ல முடியுமா? ஏதாவது இல்லைங்க இது நிரந்தரமானதுன்னு ஏதாவது ஒரு பொருளை காட்டுங்க பார்க்கலாம், ஏதாவது ஒரு நபரை காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தரும் கிடையாது. எல்லாமே தற்காலிகமானது. ஆனால் பகவானுடைய லோகம் நித்தியமானது, சத் சித் அறிவுபூர்வமானது. எல்லாமே தெரிஞ்சிருக்கும், தெரியலேன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க கிருஷ்ணரையே தெரிந்தவர்கள். கிருஷ்ணர் எல்லாமே, கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ கிருஷ்ணரையே தெரியும் போது உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆனந்தம், ஆத்மாவான நம்ம இயற்கையிலே ஆனந்தமயோபியாசா, ஆனந்தமயமானவர்கள். ஆனால் இப்போ நம்மளுடைய உண்மையான அடையாளமான ஆத்மான்ற அடையாளத்தை மறந்து நம்ம இந்த உடல்ல நம்மளை நினச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த தற்காலிகமான இந்த சரீர வாழ்க்கைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. நம்மளுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. உண்மையான அறிவு, நான் இந்த உடலில் ஆத்மா, ஆத்மா பகவானுடைய நித்தியமான சேவகன் அப்படின்றது தான் உண்மையான அறிவு. ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்,
இந்த உடல் தான் நான், இந்த உடல் சார்ந்த இது உறவுகள் எல்லாம் என்னுடையவர்கள், இந்த நாடு என்னுடையது, இது என்னுடைய பொருள், இது என்னுடைய உடைமை அப்படின்னு சொல்லி நான் எனதுன்ற இந்த தவறான அடையாளத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், அதி தெய்வீக, அதி ஆத்மிக, அதி பௌதிக கிளேசங்கள், இந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையான நம்முடைய சொரூப நிலையில், ஆத்மா நிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோயினுடைய தாக்கமோ, அதி தெய்வீக, அதி ஆத்மிக, அதி பௌதிக கிளேசங்களுடைய தாக்கமோ எந்த தாக்கமும் இல்லாமல் சச்சிதானந்த வாழ்க்கை வாழலாம். யாருக்கெல்லாம் அப்படி வாழ விருப்பம் இருக்கு? சச்சிதானந்த வாழ்க்கை. அப்போ என்ன பண்ணணும்? விருப்பப்பட்டால் மட்டும் போதுமா? ஒரு விஷயத்தை அடையணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா அப்போது அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கும் இல்லையா? ஆசைப்பட்டுட்டு சும்மா வீட்டில் உட்காந்து ஆசைப்பட்டா வந்துருமா? நான் ஒரு தொழிலதிபராக ஆகணும் அப்படின்னா என்ன தொழில் பண்ணுறதுனே முடிவு பண்ணாமல் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு நான் தொழிலதிபர் ஆகணும் ஆசைப்பட்டா மட்டும் வந்துடுமா? தொழிலதிபர் ஆகிட முடியுமா? நாளைக்கே ஆக முடியாது. என்ன தொழில் பண்ணலாம், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பொருள் விற்பனை ஆகுது, என்ன பொருள்கள் மக்கள் வாங்குகிறாங்க அதிகமாக, என்ன பொருளில் லாபம் இருக்குது, இதெல்லாம் நம்ம அலசணும். அதுக்காக நம்ம பல முயற்சிகள் எடுக்கணும் இல்லையா? அப்போ தான் நம்ம ஒரு தொழிலை பண்ணால் அந்த தொழிலில் நம்ம முன்னேற முடியும், ஒரு தொழிலதிபர் ஆக முடியும். அதே மாதிரி எப்படி இப்போ நம்ம ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுறோன்னு வைங்க, அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி உட்காந்து பகவத்கீதை கேட்கணுமா? இல்லை, அரசியல்வாதிங்க கூட போய் சேரணும், பழகணும். அரசியலில் சேர்ந்து அரசியல்வாதிகள் கூட அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு அவங்கள மாதிரி அரசியல் வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு, அரசியலில் இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, நுட்பமான திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி நம்ம பொதுமக்களிடத்தில் பேசணும், எப்படி மக்களை ஏமாற்றணும், எப்படி நம்ம பணத்தை சுருட்டணும், எல்லா விவரங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதி ஆக முடியும். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கி அப்படி தான் அரசியல் இருக்குது. ஆனால் உண்மையாக சாஸ்திரத்தை படி பார்த்தோம்னா அரசியல் அப்படி கிடையாது, அது அரசியலே கிடையாது. ஸோ எந்த ஒரு துறையிலே நம்ம முன்னேறணும், நம்ம வெற்றி அடையணும்னு நினைச்சாலும் அந்த துறையை சார்ந்தவர்கள் கூட நம்ம பழகணும், அவங்களோட சங்கம் எடுத்துக்கணும். யாரு கூட பழகிறோமோ அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணம், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள் மாறுது. அதே மாதிரி இப்போ பக்தியில் நம்ம முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? சினிமா பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், அரசியல் பேசணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம பக்தியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் திடீர்னு மேலே நின்றோம். அப்படி தானே? இல்லை. சினிமா பக்திக்கு சாதகமானதா? கண்டிப்பாக கிடையாது. கிரிக்கெட் சாதகமானதா? கிடையாது. அரசியல் சாதகமானதா? கிடையாது. வெளியில் கண்ட உணவு எல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம பக்தியில் முன்னேற முடியுமா? யார் வேணால் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உணர்வு சுத்தமாக இருக்குமா? கிடையாது. கிருஷ்ணருக்காக கிருஷ்ண பக்தர்கள் சமைச்ச கிருஷ்ண பிரசாதம் மட்டுமே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உணர்வு தூய்மை அடையும். கிருஷ்ண கதா கேட்டோம்னா நம்ம உணர்வு தூய்மை அடையும், நம்ம காது தூய்மை அடையும், நம்ம இதயம் தூய்மை அடையும். அரசியல் கேட்டோம்னா நம்ம காது, நம்முடைய இதயம் எல்லாம் கலங்கமடையும். ஏன்னா அங்கே இருக்கிறது எல்லாம் குப்பை. சினிமாவை கேட்டோம்னா காமமும் கோபமும் தான் அதிகரிக்கும். ஏன்னா இன்னைக்கு அதுதான் அங்கே இருக்கிறது. ஸோ காமமும் கோபமும் வளர்ந்தோன்னா பக்தி வளருமான்னா பக்தி வளராது. ஸோ அப்போ அரசியல் சாதகமாக இல்லை, சினிமா சாதகமாக இல்லை, கிரிக்கெட் சாதகமாக இல்லை, இந்த மாதிரி பௌத்திகமான விஷயம் எதுவுமே சாதகமாக இல்லை. அப்போ என்ன தாங்க பண்ணுறது? சாதகமானது என்னவோ அதை நம்ம செய்யணும். சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தஸ்யம் சக்கியம், ஆத்ம நிவேதனம், தன்மன்னே அதீத உத்தமம். இருக்கிறதுலே உத்தமமான விஷயம் அப்படின்னா
இந்த 9 விஷயங்கள் பிரகலாதர் பாகவதத்தில் சொல்கிறார். அதில் குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒன்று நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா, ஏதோ ஒரு பயிற்சியை தீவிரமாக செஞ்சோம் அப்படின்னா பக்தியில் முன்னேறலாம். இதை 9 பண்ணலாம், நம்மளால் முடியும்னா. பாகவதத்தில் அம்பரீஷ மகாராஜரை பற்றி அழகாக ஒரு நீண்ட வர்ணனை இருக்குது. அப்படி தான் பண்ணினார். எல்லா 9 விதமான பயிற்சியிலும் ஈடுபட்டார். அவர் வாழ்க்கையில் பூர்ணத்துவத்தை அடைஞ்சார். இப்போ நான் எல்லாராலையும் அது மாதிரி முடியலன்னா, சரி 8, 9 முடியலையா 8 பயிற்சி பண்ணுங்க, 8 முடியலையா 7, 7 முடியலையா 6, 6 முடியலையா 5, முடியலையா 4, முடியலையா இன்னும் 3 கூட பண்ணுங்க, 3 முடியலையா 2ஆவது பண்ணுங்க, அட்லீஸ்ட் 1ஆவது பண்ணணும் குறைஞ்சபட்சம். ஸ்ரவணம் முதலாவதும் ரொம்ப முக்கியமானதும் அப்படின்னு சொன்னால் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா செவி கொடுத்து கேட்பது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அரசியல் கேட்கறது இல்லை, கிரிக்கெட் பற்றி கேட்கறது இல்லை, சினிமாவை பற்றி கேட்கறது இல்லை. என்ன கேட்கணும்? கிருஷ்ண கதா, புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனம், ஹிருதந்தஸ்தோ ஹ்யபத்ராணி. இருக்கிறதுலேயே ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் நம்ம கேட்கறதுக்கு இருக்குது அப்படின்னா, எது நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துதோ அது என்னன்னா கிருஷ்ண கதா. கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய உபதேசங்கள், கிருஷ்ண பக்தர்களை பற்றின வரலாறு, கிருஷ்ணருடைய பக்தர்களின் உபதேசங்கள், இதெல்லாமே கிருஷ்ண கதா. கிருஷ்ணர் சம்பந்தமான எல்லாமே கிருஷ்ண கதா. ஸோ அதை நம்ம கேட்க 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 நம்ம கிருஷ்ணர் மீதான அன்பை வளர்த்து கொண்டு, கிருஷ்ணரை அடையணுன்ற விருப்பத்தை வளர்த்து கொண்டு அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோம். ஸோ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நோக்கம் மக்களுக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அதுக்காக தான் பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். உலகம் முழுக்க இன்றைக்கி பல நூற்றுக்கணக்கான கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டு உலகம் முழுக்க இந்த பிரச்சாரங்களை செய்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இஸ்கான் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் மூலமாக பலவிதமான முறைகளில் மக்களுக்கு நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இந்த கிருஷ்ணரை பற்றின உபதேசங்களை கொண்டு போய் சேர்க்குறோம். நிறைய திருவிழாக்கள் நடத்துகிறோம், பெரிய பெரிய கோயில்கள் கட்டுறோம், நிறைய இது மாதிரி சத்சங்க நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், ஹரிநாம சங்கீர்த்தனம் பொதுமக்கள் முன்னாடி போய் கீர்த்தனை பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய விதமான வழிகளில் நம்ம மக்களுக்கு இந்த கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இங்கேயும் சனிக்கிழமை தோறும் நம்ம இந்த பகவத்கீதா சத்சங்க நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம். தொடர்ந்து எல்லாரும் வாங்க, கேளுங்க. கிருஷ்ணரை பற்றி கேட்குறத விட புண்ணியமான செயல் எதுவும் கிடையாது. நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்தி நம்ம கிருஷ்ணரை அடையிறதுக்கு நமக்கு வழி பண்ணும். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? இன்றைக்கி நம்ம பேசின விஷயம் சம்பந்தமாக அது வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? மிக குறைவான ஆயுட்காலம் இருக்குது. பக்தி பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப குறைவாக கிடைக்குது. வாரம் பூரா சனிக்கிழமை 2 மணி நேரம் 15 நிமிஷம் முடியல. அடுத்தும் சில இடர்பாடுகள்லாம் தவிர்த்து வர இல்லை. சில மணிக்கு நம்ம கேட்க உபன்யாசத்தோ வெளியே கேட்டு நம்ம எப்படி இந்த ப்ராஜெக்ட் கேட்டு நம்ம முடியாது. ஸோ உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. உங்கள் கேள்வியிலேயே நீங்கள் சொல்கிறீங்க இது போதாது அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் இன்னும் புரியலன்னு அர்த்தம். நமக்கு அது புரிஞ்சுது அப்படின்னா அப்போ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமான கருதுகிறோமோ அதை தானே முதல்ல நம்ம செய்ய முயற்சிப்போம். அதுக்கு தானே நம்ம நேரத்தையும் நம்மளுடைய சக்தியும் செலவழிப்போம். அப்படின்னா இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த பயிற்சிக்காக நம்முடைய நேரத்தை, நம்முடைய சக்தியை நம்ம குறைவாக செலவிடுறோம் அப்படின்னா அப்போ இதை விட வேறு ஏதோ ஒரு விஷயம் முக்கியமானதாக நம்ம கருதுகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். இந்த உலகத்தில் முதல்ல நம்ம சொன்னது போல் நிலையானது எதுவும் கிடையாது. அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு செயலும், அதனுடைய விளைவும் நிலையில்லாத ஒன்று. எதுவுமே நிரந்தரமானது கிடையாது.
நம்ம பெயர், புகழ், பதவி இந்த மாதிரி ஏதாவதுக்காக நம்ம உழைக்கலாம், குடும்பத்துக்காக உழைக்கலாம், குடும்ப உறுப்பினர்களுக்காக உழைக்கலாம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்றதுக்காக உழைக்கலாம். இந்த மாதிரி எதை செஞ்சாலும் இது எதுவும் நிலையானது கிடையாது அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு முதல்ல வரணும். இங்கே எதையும் நம்ம அனுபவிக்க போகிறதும் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் அதிகபட்சமான நேரம் நம்ம இன்பம்னு எதை கருதுகிறோமோ அது இன்பமே கிடையாது. பெரும்பாலும் நம்ம துன்பம் தான் அடைஞ்சிட்ருக்கோம். பகவத்கீதை அதை திரும்ப திரும்ப நமக்கு தெளிவாக வலியுறுத்தப்படுது. துக்காலயம் அசாஸ்வதம், அனித்யம் அசுக்கலோகம். இந்த மாதிரி கிருஷ்ணர் ரிப்பீட்டடாக இந்த பகவத்கீதையில் அதை சொல்லிகிட்டே வர்றார். இந்த உலகம் இன்பத்திற்கான இடம் கிடையாது. அப்போ இங்கே என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும், என்னதான் உழைச்சாலும் எதுவும் நிரந்தரமானது கிடையாது. எதுவும் நமக்கு இங்கே எந்த பலனையும் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னும் போது, அப்போது அதுக்கு ரெண்டாம் பட்சமாக நம்ம செயல்பட்டுட்டு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டியது பக்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பக்தி நம்ம செய்யறதுக்கு பகவான் இப்போ நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அரிது. மனுஷ ஜென்ம துர்லபம்னு வேதம் சொல்லுது. இந்த மனித பிறவி கிடைக்கிறதே ரொம்ப அரிதானதுன்னு சொல்லப்படுது. அந்த மனித பிறவியிலையும் இந்த மாதிரி ஒரு தூய பக்தி பயிற்சி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது இன்னும் ரொம்ப அரிதானது. அப்போ இந்த அரிதிலும் அரிதான இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்காம வீணடிக்கிற ஒவ்வொரு வினாடியும் நம்ம எவ்வளவு மதிப்புமிக்க ஒரு விஷயத்தை வீணடிக்கிறோம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சாஸ்திரங்களில் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவருடைய ஒரு உணர்வு எப்படி இருக்கும்னா அவ்யார்த்த காலத்துவம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிருத சிந்தில் ஒரு விஷயத்தை விவரிக்கிறார். அப்படின்னா ஒரு க்ஷண நேரம் கூட பக்தர்கள் வீணடிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த காலம் இப்போ இன்னைக்கு 2024 வருடம், இன்னைக்கு தேதி என்ன? 9ஆம் தேதி மாலை இப்போ 8:20 ஆகுது. இந்த 8:20 8:10க்கு மாற்ற முடியுமா இப்போ நம்மளால? நான் ஒரு 10 கோடி ரூபா கொடுக்குறேங்க. 10 கோடி சாதாரண விஷயம் கிடையாது இல்லை. 10 நிமிஷம் தானே, கொஞ்சம் மாற்றி வைங்களேன். வேணா இந்த கடிகாரத்தில் வேணால் மாற்றலாம், ஆனால் நேரத்தை மாற்ற முடியுமா? முடியாது. 10 நிமிஷம் வேண்டாங்க, 10 வினாடி கொஞ்சம் முன்னாடி போக முடியுமா? 10 வினாடி கூட வேணாம், ஒரு வினாடி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போக முடியுமா? முடியாது. அப்போது எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளால் ஒரு வினாடியை கூட திரும்பி கடந்து போன இடத்துக்கு திரும்ப போக முடியாது அப்படின்னும் போது, அப்போ ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு மதிப்பு மிக்கதை யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு வினாடியை கூட திரும்ப பெற முடியாது அப்படின்னும் போது, அப்போ கிடைக்கிற ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்டது இந்த காலம். இந்த காலம் அவ்வளவு மதிப்புமிக்க ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகுது அப்படின்னா நம்முடைய ஆயுளிலிருந்து ஒரு பங்கு அதை எடுத்துகிட்டு போயிடுதுன்னு அர்த்தம். சப்போஸ் நான் 80 வயசு வரைக்கும் வாழ வேண்டியவன்னா, இன்னைக்கு காலையில் சூரியன் உதயமாகி அஸ்தமனமாகும்போது என்னுடைய ஆயுளிலிருந்து ஒரு 12 மணி நேரத்தை அது தூக்கிடுச்சு. நாளைக்கு மறுபடியும் அஸ்தமனமாகி போகும்போது மறுபடியும் ஒரு 12 மணி நேரம் போயிடும். இப்படியே ஒவ்வொரு நாளும் சூரியன் என்னுடைய ஆயுளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. இது நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் இடையில பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி வீடியோ பார்க்கும்போது பாஸ் பண்ணிவிட்டு வேணும்னும் போது போட்டுக்கல திருப்பியும் ப்ளே பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவும் முடியாது. ஸோ அப்போது இந்த காலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலம் எப்போ நமக்கு முடியும் உத்தரவாதம் கிடையாது. பரீட்சித் மகாராஜுக்கு 7 நாள் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுது அட்லீஸ்ட் அவருக்கு. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. 7 நாளாக இருக்கலாம், 7 வருஷமாக இருக்கலாம், 7 வினாடியாக இருக்கலாம்.
எப்போ வேணால் நம்ம காலம் முடியலாம். அப்போ கிடைக்கிற இந்த காலத்தை, கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்புக்காக பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம். ஸோ அதனால் மேலும் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நிறைய கிருஷ்ணரை பற்றி கேட்கணும், கிருஷ்ண கதாவில் ஈடுபடணும், படிக்கணும். இதை செய்ய செய்ய நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரிந்து அதுக்கு முதலிடம் கொடுக்கும். ஹரே கிருஷ்ண. மற்ற காலங்களில் நம்ம சங்கத்தில் இல்லாத நபர் கூட நம்ம அந்த காலத்தில் புத்தகங்களை படிக்க நேரில் கவர்மெண்ட் முடியல. அப்போ மனசளவு மகாமண்டலத்தை குறிக்கலாம். அது கூடாதுன்னு சொல்ல முடியாது. மனசளவில் சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஆனாலும் அதை காரணமாக காட்டிட்டு நம்ம ஜபமாலை வச்சு ஜபம் பண்ணுறதை தவிர்க்கிறதும் சிறந்தது கிடையாது. ஏன்னா நமக்கு ஆச்சாரியர்கள் பரிந்துரைக்கிற வழிமுறை இதுதான். அதை செய்ய முயற்சிக்கிறது தான் நம்ம நேர்மையாக இந்த பயிற்சியை முன்னெடுத்துட்டு போகணும், நம்ம வளரணுன்றதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த பயிற்சியை முக்கியத்துவம் கொடுத்து மற்ற வேலைகளை நம்ம குறைக்கவோ, அல்லது நம்முடைய பிரபுபாதர் ஒரு சீடருக்கு சொன்னார், தூங்குறதுல 1/2 மணி நேரம் குறைச்சிக்கோ. நீ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தூங்குறியா, 4.5 மணி நேரம் தூங்கு, 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணு அப்படின்னாரு. சாப்பிட்றத குறை. ஒருவேளை சாப்பிட்றத நீ குறைச்சன்னா அந்த சாப்பிட்ற நேரம் மீதி ஆகும், அந்த நேரத்தில் நீ ஜபம் பண்ணுன்னார். அதுக்காக நீ சாப்பிடாத தூங்காதன்னு அவர் சொல்லலை. அர்த்தம் என்ன அப்படின்னா, சாப்பிட்றது தூங்குறதை விட இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ மற்ற எல்லா விஷயமும், நம்ம செய்கிற எல்லா விஷயமும் இதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. எதை விட? சாப்பிட்றது தூங்குறதை விட. இது என்னைக்காவது மறந்துருக்கிறோமா? நான் சாப்பிட மறந்துட்டுங்கன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. என்ன ஆனாலும் நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஆனால் சாப்பிட்றோம் இல்லையா? என்னைக்காவது தூங்காமல் இருக்கிறோமா? இல்லை. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மேபி இருக்கலாம், பட்டு வழக்கமான விஷயம் அது கிடையாது. அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் அதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். ஏன்னா நம்ம தூங்காமல் இருந்து, சாப்பிடாமல் இருந்து பகவானை நினச்சி நம்ம இந்த உடலை விட்டுட்டோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு இன்றைக்கி இந்த உடலை விடணுன்றது விதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க. நான் இன்றைக்கி என்னுடைய சாதனா ஜபம் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதை விட்டுட்டு ஜபம் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய உணர்வு கிருஷ்ண உணர்வாக இருக்கும். அப்போ நான் இந்த உடலை விட்டு பிரியும் போது நான் கிருஷ்ண லோகத்தை அடையலாம். ஆனால் இல்லைங்க, சாப்பிட்றதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணுறது அப்புறம் கூட பண்ணிக்கலான்ட்டு தூக்கி போட்டுட்டு நான் சாப்பாடில் கவனம் செலுத்தி நான் உணர்வு கிருஷ்ண உணர்வோடு இல்லாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா அப்போது நான் வாய்ப்பை இழந்துருவேன் இல்லையா? அதுதான் உண்மை. அஃப்கோர்ஸ் சாப்பிட்றதும் கிருஷ்ண பிரசாதமாக இருந்தால் அதுவும் கிருஷ்ண உணர்வு உள்ள விஷயம்தான். இருந்தாலும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த விதிமுறைகளை, அந்த பயிற்சியை நம்ம செய்ய முயற்சிக்கிறதுன்றது வேறு, செய்கிறதுன்றது வேறு. இதில் முயற்சி எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, செய்யணும் அவ்வளோதான். இதில் என்ன போய் முயற்சின்றது என்ன? நான் செய்ய ட்ரை பண்ணணுங்க, முடியல. ட்ரை பண்ணுறது என்ன? இப்போ இந்த மாலையை எடுக்கணுன்னா எடுக்க, அவ்வளோதான். இதில் என்ன? இதை எடுக்கிறதுக்கும் இது முயற்சிக்கிறதுக்கும் என்ன இருக்குது? இங்கே இடையில ஏதாவது இருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எடுக்க ட்ரை பண்ணேங்க, ஆனால் எடுக்க முடியல. என்ன இதை ட்ரைன்றதுக்கு இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோமே, முயற்சி பண்ணனேன்றது இங்கே என்ன இருக்குது சொல்லுங்கள். எடுக்கணும், ஓகே, எடுத்தாச்சு. ஜபம் பண்ணணும், ஓகே, ஜபமால எங்க? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 10 நிமிஷம் ஆகுமா? சரி, இந்த 10 நிமிஷத்தில் சரி, இப்போது நான் சொல்கிறேன். இப்போது நான் உங்களை இதாக சொல்கிறேன்னு இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்குமானது தான்.
இப்போ இந்த ஒரு மாலை ஜெபம் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. இப்போ இந்த 10 நிமிஷம் சப்போஸ் நான் செய்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு, இப்போ பிரபு சொன்ன மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு நேரமே கிடைக்கல, எனக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த 2 மணி நேரம், அதுலேயும் முழுசாக எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்ற நிலையில் நான் இருக்கேன்னு வைங்க. இப்போ அதையும் மீறி நான் ஜெபமாலையை எடுத்து உட்காந்து 10 நிமிஷம் பண்ணியே தீருவேன்னு முடிவு எடுத்து உட்காந்து 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறேன்னு வைங்க. என்ன ஆகும்? இப்போ இந்த 10 நிமிஷத்தில் உலகம் அழிஞ்சு போயிடுமா? எல்லாம் தலைகீழாக மாறி போயிடுமா? நான் 10 நிமிஷம் உட்காந்து ஜெபம் பண்ணதுனால என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உலகம் அது போல தான், அது பாட்டுக்கு அது இயங்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றம் நடந்து போகிறது கிடையாது. ஆனால் அந்த 10 நிமிஷம் நீங்கள் பண்ணின அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான நன்மையை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தான் நான் 1 மணி நேரம் பகவத்கீதை படிக்கணும்னு உட்காந்து முடிவு பண்ணி நான் உட்காந்து படித்தேன் அப்படின்னா அது எனக்கு நல்லது. காரணம் சொல்லணுன்னா நான் 1000 காரணம் சொல்லி அதை தவிர்க்கலாம். என்னால் முடியல, நான் முயற்சி பண்ணினேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணினேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இருக்கலாம். ஆனால் ஏன் நம்ம அதை செய்யறதில்லை, ஏன் அதை செய்ய முடியறதில்லை அப்படின்னா, முதல்ல சொன்னது மாதிரி அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. முக்கியத்துவம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நடக்கட்டும், என்ன வேணால் நடக்கட்டும், நான் ஜெபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன், புத்தகம் படிக்காமல் இருக்க மாட்டேன், உபன்யாசம் கேட்காமல் இருக்க மாட்டேன்னு முடிவு பண்ணோன்னா நம்ம தாராளமாக அதை செய்யலாம். ஒன்றும் மாறி போகிறது கிடையாது.